ويسر لهم مناسكهم கடமைகளை எளிதாக்கினான். மேலும் தூய்மை மிக்கவன் அல்லாஹுவை நாம் போற்றி புகழ்கிறோம், அவனுக்கே நன்றியும் கூறுகிறோம். அவனே அவர்கள் அனைவரையும் தன் ரஹ்மத்தினால் சூழ்ந்து கொண்டு அவர்களின் விடயங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறான். அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை, அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன் என்று நான் சாட்சி கொள்கிறேன். அவன் அவர்களின் நன்மைகளை பன்மடங்காக்கினான், இன்னும் அவர்களின் துஆக்களையும் ஏற்றுக்கொண்டான். மேலும் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று நான் சாட்சி கொள்கிறேன். அவர்கள் மக்களை வெற்றியின் பக்கமும் சீர்திருத்தத்தின் பக்கமும் நல்வழிப்படுத்தினார்கள். அல்லாஹ் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் தோழர்கள் மீதும் தன் அருளை பொழிவானாக. அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் தங்களது செல்வங்களையும் நேரங்களையும் செலவு செய்தவர்கள். அதன் பின்னராக, மக்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்கிறேன். அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவன் உங்களுக்கு அருள் புரிவான். அல்லாஹ் கூறுகிறான், இன்னும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறி அவனே வணங்குங்கள், நீங்கள் அவனிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். மேலும் அறிந்து கொள்ளுங்கள், இபாதத் வணக்கம் என்பது வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டிய ஒன்றாகும். அது முடிவுக்கு வருவதில்லை, அது உள்ளத்தின் துடிப்பாகும், நின்றுவிடக் கூடாது. தங்களுக்கான நேரம் வரும் வரை அது தொடர வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மரணம் வரும் வரை உங்கள் இறைவனை வணங்குங்கள். இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வின் வீட்டை தரிசிக்க வந்த ஹாஜிகளே, இதோ ஹஜ்ஜின் கடமைகள் முடிவை நெருங்கிவிட்டன. அவர்களில் பலர் புனிதமான இந்த இடங்களிலும் முற்றங்களிலும் கண்ணீருடன் துஆ பிரார்த்தனை செய்து தங்கள் நாடுகளுக்கு திரும்ப தயாராகிவிட்டனர். வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதியான இறைவன் விரும்பக்கூடிய வகையில் இந்த புனித தலங்களில் மகத்தான நேரங்களில் தக்பீர் சொல்வதிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதிலும் இன்னும் துஆக்களிலும் பிரார்த்தனைகளிலும் பரக்கத் பொருந்திய இந்த நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டவர்கள் பெரும் பாக்கியம் பெற்றவர்களே. அல்லாஹ் உங்களுக்கு தங்களது ஹஜ் கடமைகளை நல்ல முறையிலும் அழகிய வழியிலும் நிறைவேற்றுவதற்காக அனுகூலம் புரிந்ததற்காக அவனுக்கு நன்றி கூறுங்கள். இன்னும் அவன் தனது படைப்புகளில் பலரை காட்டிலும் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை சிறப்பித்துள்ளார். எத்தனையோ பேராவலும் ஏக்கமும் கொண்ட ஆன்மாக்களுக்கு இந்த புனித தலத்தில் காலடி எடுத்து வைக்க எழுதப்படவில்லை. மேலும் கவனக்குறைவாக இருந்த எத்தனையோ நபர்களை எல்லாம் வல்ல இறைவன் தனது சித்தத்தினாலும் ஞானத்தினாலும் அவர்கள் இந்த எல்லையை அடைவதை விட்டும் தடுக்கப்பட்டுள்ளனர். இது பற்றி அல்லாஹ் தன் திருமறையில், எனினும் அவர்கள் புறப்படுவதை அல்லாஹ் வெறுத்து அவர்கள் புறப்படாதவாறு தடை செய்து விட்டார், தங்குபவர்களுடன் நீங்களும் தங்கிவிடுங்கள் என்று சொல்கிறான். முஸ்லிம்களே, ஹஜ் என்பது படிப்பினைகளும் பாடங்களும் இன்னும் எடுத்துக்காட்டுகளும் நிறைந்த ஈமானிய பயணமும் ஆன்மீக பாசறையும் ஆகும். அதிலே ஒரு மூமின் சகோதரத்துவம், பிறர் நலம் பேணுதல், அடியார்களுக்கு நன்மை செய்தல், கோபத்தை அடக்குதல், மக்களை மன்னித்தல், வாரி வழங்குதல், தாராள குணம், பணிவு, தீங்கின் போது பொறுமை காத்தல் போன்ற உன்னதமான விழுமியங்களையும் உயர்ந்த ஒழுக்கங்களையும் கற்றுக்கொள்கிறார். இந்த மாபெரும் வழிபாட்டின் ஒரு மூமின் அடைந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பலன் என்னவென்றால், ஏகத்துவத்தை, தௌஹீதை அதன் உயர்ந்த வடிவங்களிலும் உயர்ந்த அர்த்தங்களிலும் நோக்கங்களிலும் நிலைநிறுத்துவதாகும். அது இறைவனுக்கு அடிபணிந்து நடப்பதும் அவனுக்கு கீழ்ப்படிவதும் இணை வைப்பு எனும் ஷிர்க் மற்றும் அதை செய்பவர்களை விட்டும் முழுமையாக விலகியிருப்பதும் ஆகும். இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்களில் ஒன்றான இந்த மாபெரும் அடிப்படையில் கிடைக்கும் மிகப்பெரிய பிரயோசனம் இதுவே ஆகும். அதனால் தான் தல்பியாவின் முழக்கமான லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், அதாவது, இறைவா, இதோ உன்னிடம் வந்து விட்டேன், உனக்கு எவ்வித இணையும் இல்லை, நிச்சயமாக புகழ்ச்சியும் அருளும் உனக்கே உரியது, இன்னும் ஆட்சியும் உனக்கே, உனக்கே எவ்வித இணையும் இல்லை என்பதும் அரஃபா நாளின் பிரார்த்தனையான லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அதாவது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு நிகர் எவரும் இல்லை, அவனுக்கே புகழும் ஆட்சியும் உரியது, அவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் கொண்டவன் என்றும் அமைந்துள்ளதை காணலாம். அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கு பிறகும் ஒரு முஃமின் தன் பழைய தவறான நிலைக்கு திரும்பிச் சென்று ஒரு வலியின் தர்காவுக்கோ அல்லது ஒரு ஷேഖின் கபருக்கோ சென்று அவரிடம் நோய் நிவாரணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் உதவியையும் ஆதரவையும் கேட்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது.
அப்படி செய்தால் அவன் தான் கட்டியதை அவனே இடித்ததாகவும் தான் நிலைநிறுத்தியதை அவனே அழித்ததாகவும் ஆகிவிடும். அல்லாஹ் சொல்லுகிறான், நன்றாக முறுக்கப்பட்ட நூலை மீண்டும் துண்டு துண்டாக ஆக்கிவிட்ட பெண்ணை போல் நீங்களும் ஆகிவிடாதீர்கள். ஏனெனில் அவர்கள் தமக்கோ அல்லது பிறருக்கோ எந்த நன்மையோ தீமையோ செய்ய சக்தி பெற்றிருக்கவில்லை. இது பற்றி அல்லாஹ், அவனை தவிர வேறு தெய்வங்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டார்கள், அவர்கள் எதையும் படைப்பதில்லை, மாறாக அவர்களே படைக்கப்படுபவர்கள், அவர்கள் தமக்கே எந்த நன்மையோ தீமையோ செய்து கொள்ள சக்தி பெற மாட்டார்கள், மேலும் அவர்கள் மரணத்திற்கோ வாழ்விற்கோ மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கோ சக்தி பெற்றிருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறான். மாறாக அல்லாஹ் தனது தூதரை மக்கள் அனைவருக்கும் இவ்வாறு கூறும்படி கட்டளையிட்டுள்ளான். நபியே, நீ கூறும், அல்லாஹ் நாடினாலே தவிர எனக்கு நானே எந்த நன்மையோ அல்லது தீமையோ செய்து கொள்ள அதிகாரம் பெறவில்லை. நான் மறைவானவற்றை அறிந்தவனாக இருந்தால் அதிக நன்மைகள் செய்து கொண்டிருப்பேன். இன்னும் எந்த தீங்கும் என்னை தீண்டி இருக்காது. நான் நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு எச்சரிப்பவனாகவும் நற்செய்தியை கூறுபவனாகவும் மட்டுமே இருக்கிறேன் என்று கூறுவீராக என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த நிலை என்றால் அவர்களுக்கு பின்னர் உள்ள இறை நேசர்களால் என்னதான் செய்ய முடியும்? எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த அருட்கொடையின் மதிப்பையும் சிறப்பையும் உணர்ந்து கொள்ளுங்கள். அதன் பிறகாவது நேரான வழியில் நிலைத்திருக்க உறுதியாக இருங்கள். ஏனெனில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் அடையாளமும் அது அங்கீகரிக்கப்பட்டதின் அறிகுறியும் என்னவென்றால், ஒரு ஹாஜி ஹஜ்ஜை செய்து முடித்தவர் முன்பை விட அதிக இரையச்சம் கொண்ட இதயத்துடனும் உயர்ந்த நற்பண்புகளுடனும் திரும்பிச் செல்வதாகும். எனது இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். எனக்காகவும் உங்களுக்காகவும் மற்ற அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருகிறேன். அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருகிறேன். நீங்களும் அவனிடம் மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவனும் அளப்பரிய கருணையும் உடையவனாவான். இந்த பாக்கியத்தை பெறுவதற்குரிய நேர்வழியை எங்களுக்கு காட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டிராவிட்டால் ஒரு காலம் நாம் நேர்வழி அடைந்திருக்க மாட்டோம். அவனை நாம் புகழ்கிறோம், அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவனை தவிர வேறு இறைவன் நமக்கு இல்லை. ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் சோதனையிலிருந்தும் அவனிடமே நாம் மன்னிப்பு கோருகிறோம், அவனிடமே வேலுகிறோம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவனை என்று வேறொருவரையும் நாம் வணங்க மாட்டோம் என்று சாட்சி கூறுகிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது அடியாரும் தூதரும் ஆவார்கள். அவர்கள் அல்லாஹுவை வணங்குமாறும் அவனுக்கு அஞ்சி நடக்குமாறும் நமக்கு கட்டளையிட்டார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் மீதும் அவர்களது தோழமையையும் சந்திப்பையும் பெற்று சிறப்படைந்த சஹாபாக்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் பாக்கியங்களும் உண்டாவதாக. அதன் பின்னராக அல்லாஹ்வின் புனித ஆலயத்திற்கு ஹஜ் செய்ய வந்தவர்களே, இந்த பரக்கத் பொருந்திய நாட்களில் ஹஜ்ஜின் கடமைகளில் எஞ்சியிருப்பதில் ஒன்றுதான் 3 ஜமராக்களிலும் கல்லறிவதாகும். எவர் இன்றைய தினமான 12ஆம் நாளில் கல்லறிந்து விட்டு சூரிய அஸ்தமனத்திற்கு முன் மினாவிலிருந்து விரைந்து செல்கிறாரோ அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. மேலும் எவர் தாமதித்து அவர் இருக்கும் போதே சூரியன் அஸ்தமித்து விடுகிறதோ அவர் 13ஆம் இரவில் மினாவில் தங்குவது கட்டாயமாகும். அவர் மறுநாள் உச்சி பொழுதிற்கு பிறகு ஜமராக்களில் கல்லறியவும் வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், எவரும் மினாவில் இருந்து 2 நாட்களில் விரைந்து விட்டால் அவர் மீது குற்றமில்லை. யார் ஒரு நாள் அதிகமாக தங்குகிறாரோ அவர் மீதும் குற்றமில்லை. இது இறைவனை அஞ்சிக் கொள்வோருக்கு கூறப்படுகிறது. அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் நிச்சயமாக அவரிடத்திலே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அதே போன்று ஹதியை மற்றும் உதுஹியா கொடுப்பதும் ஆகும். அதற்கான நேரம் 13ஆம் நாள் சூரியன் அஸ்தமிப்பதற்கு சற்று முன்வரை நீடிக்கிறது. எனவே இதுவரை குர்பானி கொடுக்காதவர் அதனை கொடுத்து முடிப்பதற்கு அவசரமாக செயல்படட்டும். அதன் பின்னராக அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த ஒரு ஹாஜியும் காபாவை தவாஃபுல் வதா விடைபெறும் தவாப் செய்யாமல் மக்கா முக்கர்ரமாவை அதனை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த புனித நகரை விட்டு வெளியேறுவது ஆகுமானதல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மக்கள் ஹஜ்ஜை முடித்ததும் பல திசைகளிலும் பிரிந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவரும் தமது இறுதி செயல் காபாவை தவாப் செய்யும் வரை புறப்படக்கூடாது என்று கூறினார்கள். இதோ அல்லாஹ்வின் படைப்புகளில் சிறந்தவரான முஹம்மது பின் அப்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள்.
உங்கள் இறைவன் உங்களுக்கு அவ்வாறுதான் கட்டளையிடுகிறான். உயர்ந்தோனாகிய அவன் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனது வானவர்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத்து சொல்லி சலாமும் கூறுங்கள். இறைவா, உனது அடியாரும் உனது தூதரும் எங்களின் நபியுமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உனது அருளையும் சாந்தியையும் பாக்கியங்களையும் நிறைவாக பொழிவாயாக. மேலும் கருணையாளர்களுக்கெல்லாம் பெரும் கருணையாளனே, அனைத்து சஹாபாக்களையும் தாபியீன்களையும் தீர்ப்பு நாள் வரை அவர்களை நல்வழியில் பின்பற்றிய அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. இறைவா, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. மார்க்கத்தின் எல்லையை பாதுகாப்பாயாக. உன்னை ஒருவன் என நம்பும் உனது அடியார்களுக்கு உதவி செய்வாயாக. இறைவா, முஸ்லிம்களில் கவலையில் இருப்பவர்களின் கவலையை நீக்குவாயாக. துன்பத்தில் இருப்பவர்களின் துன்பத்தை அகற்றுவாயாக. கடனாளிகளின் கடனை அடைக்க உதவுவாயாக. எங்கள் நோயாளிகளுக்கும் முஸ்லிம்களின் அனைத்து நோயாளிகளுக்கும் நோய் நிவாரணம் அளிப்பாயாக. இறைவா, எங்கள் தாய் நாடுகளில் எங்களுக்கு பாதுகாப்பையும் அமைதியையும் வழங்குவாயாக. எங்கள் தலைவர்களையும் எங்களை நிர்வகிப்பவர்களையும் சீர்திருத்துவாயாக. எங்கள் தலைவரும் எங்கள் ஆட்சியாளருமான இரு புனித தலங்களின் சேவகருக்கு சத்தியத்தின் மூலம் நல்வாய்ப்பின் மூலமும் நேரு வழியின் மூலமும் உதவி செய்வாயாக. இறைவா, அவருக்கு ஆரோக்கியத்துடனும் நல்வாழ்வுடனும் உன்னிடமிருந்து கிடைக்கும் பரிபூர்ணமான அருட்கொடைகளுடன் நீண்ட ஆயுளை வழங்குவாயாக. யா அல்லாஹ், அகிலங்களின் இறைவனே, அவருக்கும் அவரது நம்பிக்கைக்குரிய பட்டத்து இளவரசருக்கும் நாட்டிற்கும் மக்களுக்கும் நலவு பயக்கும் செயல்களையும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் கண்ணியத்தையும் உயர்வையும் தரும் செயல்களையும் செய்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. இறைவா, எல்லைகளிலும் காவல் அரண்களிலும் பாதுகாப்பிற்காக நிலைநிறுத்தப்பட்டுள்ள எங்கள் படை வீரர்களை பாதுகாப்பாயாக. அகிலங்களின் இறைவனே, யா அல்லாஹ், உறங்காத உனது கண்ணால் அவர்களை கண்காணித்து காப்பாயாக. அசைக்க முடியாத உனது வலிமையை கொண்டும் அவர்களை பாதுகாப்பாயாக. இறைவா, எல்லா இடங்களிலும் பலவீனப்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட எங்கள் சகோதரர்களுக்கு துணையாக இருப்பாயாக. அவர்களுக்கு ஆதரவாளனாகவும் பாதுகாவலனாகவும் உதவியாளனாகவும் வெற்றி அளிப்பவனாகவும் இருப்பாயாக. வலிமை மிக்கவனே, உறுதியானவனே, யா அல்லாஹ், உனது பகைவர்களுக்கும் அவர்களின் பகைவர்களுக்கும் எதிராக அவர்களுக்கு வெற்றியை தருவாயாக. அகிலங்களின் இறைவனே, யா அல்லாஹ், எங்கள் நாட்டின் பாதுகாப்பையும் நிலைத்தன்மையையும் செழிப்பையும் அதன் படை வீரர்களையும் பாதுகாப்பாயாக. சதியாளர்களின் சதிகளையும் ஆக்கிரமிப்பாளர்களின் அத்துமீறல்களையும் எங்கள் நாட்டை விட்டும் மற்ற அனைத்து முஸ்லிம் நாடுகளை விட்டும் தடுத்து நிறுத்துவாயாக. இறைவா, கருணையாளர்களுக்கெல்லாம் பெரும் கருணையாளனே, ஹாஜிகளின் ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வாயாக. இறைவா, ஹாஜிகளின் ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வாயாக. அவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கேட்டதை வழங்குவாயாக. எங்கள் இறைவா, அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாயாக. அவர்களை பாதுகாப்பானவர்களாகவும் நன்மைகளை சம்பாதித்தவர்களாகவும் உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாகவும் அவர்களின் குடும்பத்தினரிடம் திரும்பச் செய்வாயாக. எங்கள் இறைவனே, எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மையை தருவாயாக, மறுமையிலும் நன்மையை தருவாயாக. இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் பாதுகாப்பாயாக. கண்ணியத்தின் இறைவனான உமது இறைவன் இணை வைப்பாளர்களான அவர்கள் வர்ணிக்கும் குறைகளிலிருந்து தூய்மையானவர். இன்னும் தூதர்கள் மீது சலாம் உண்டாவதாக. மேலும் புகழனைத்தும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.